நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக உதகை இரும்பு பாலம் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி. மழையின் காரணமாக நேற்று நொண்டிமேடு பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் பலியான நிலையில் அப்பகுதியில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. மழையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேரங்கோட்டில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவு. பெங்கல் புயல் கரையை கடந்து நேற்று முன்தினம் காலை முதலே உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வந்தது. மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவி வந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் புயல் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் மிக அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதலே நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து படகு இல்லம் செல்லும் சாலையில் உள்ள இரும்பு பாலம் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கடும் குளிர் நிலவுவதோடு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உதகை நொண்டிமேடு பகுதியில் நேற்று சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் பலியான நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு நொண்டிமேடு பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்தார். மேலும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள நிவாரண முகாம்களுக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் அழைத்துச் சென்று தங்க வைக்க உரிய ஏற்பாடு செய்ய அறிவுறுத்தினார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு உத்தரவிட்டுள்ளார். மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேரங்கோட்டில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் மொத்தமாக 970.2 மில்லிமீட்டர் மழையும் சராசரியாக 33.46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.